சில மனிதர்களுக்கு நம்ம நோ சொல்லி பழகணும். அந்த நோ சொல்லாததுனால பெரிய பெரிய தோல்விகள், சங்கடங்கள நீங்க சந்திச்சிருப்பீங்க. கடவுள் சொல்லியிருப்பாங்க, "வேண்டாம் இவங்களோட நீ பழகாத" அப்படின்னு. நாங்க பழகியிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு சிலர் நம்மகிட்ட கடன் கேட்கலாம். உதவி செய்றது தப்பில்ல. பண உதவி கேட்கறாங்க. நம்மகிட்ட பணம் இருந்தா உங்களுக்கு பணம் குடுத்து உதவி செய்யலாம். ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லாட்டி, தயவு செய்து அவங்க சங்கடமா நெனைப்பாங்களா? இவங்க சங்கடமா நெனைப்பாங்களா? அப்படின்னு நெனைச்சுட்டு, வேற எங்கேயும் வெளியில கடன் வாங்கி குடுத்துறாதீங்க. அது பெரிய போராட்டத்தையும், பிரச்சனையும் உங்களுக்கு கொண்டு வரும். ஒருவேள அவங்க அந்த கடன குடுக்கலன்னா, நீங்க வாங்குன இடத்துல நீங்க கடன் அடைக்க வேண்டி வரும். அப்படி எனக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய எனக்கும் சொந்த அனுபவம் இருக்கு. நெறைய பேர நான் வாழ்க்கையில ஊழியத்துல பார்க்குறேன். அவங்களும் நெறைய பேர் வீடு வாசல்கள இழந்து, அவங்களுடைய நகைகள, வாகனங்கள இழந்து, இன்னைக்கு பெரிய ஒரு தோல்விக்குள்ளால போயிருக்காங்க. பெரிய பெரிய மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அதனால நீங்க தைரியமா உங்ககிட்ட பணம் இருந்தா குடுங்க. இல்லன்னா நீங்க தைரியமா சொல்லிருங்க. உங்ககிட்ட பணம் கேட்டு வரவங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க. இல்ல அவங்க சங்கடமா நெனைப்பாங்கன்னு நெனைச்சீங்கன்னு வைங்க, நீங்க பெரிய சங்கடத்துக்குள்ள போயிருவீங்க. அதனால அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள நோக்கி வந்தா, அவங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க. அதுவே உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றிய கொண்டு வரும். காட் பிளெஸ் யூ.